அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட எங்க முடிச்சேன், என் உயிரெல்லாம் வாங்கினேன். நான் உட்காந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு அதை செஞ்சு கொடுன்னு. I like to fly. Good morning everyone. My name is Carrot. என்ன ஜீவிதா நீ தான் பிட்டு பேப்பரா? Thank you. நம்ம கத்தாரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. நாங்கள் ஃப்ரீயாக டிக்கெட்ஸ் தரோம், ஓகேவா? நான் கூட நல்லா தான்டா பாடுவேன், ஆனால் என்ன யாரும் கூப்பிடவே இல்லையே. நான் கூப்பிடுறேன், பிள்ளைங்க வந்து தூங்கலைன்னா உன்னை கூப்பிடுறேன். கிரியேட்டிவிட்டியை நம்ம காமிக்கணும்ல, நமக்குள்ள இருக்க திறமையை நம்மளே வச்சுக்கிட்டா பத்தாது. நம்மளோட Children's Day. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க. ரொம்ப சோகமா இருக்காங்களோ? அப்படியா? ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogோட ஸ்பெஷலா நிறைய விஷயம் எல்லாமே இருக்கு. அதுல மெயினா என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கான கிவ் அவே டிக்கெட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸும் சொல்ல போறேன். ஆமா, ஓகே, வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை மொதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளியர் போலாம். நம்ம கார்டன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு பூ பூத்திருக்கேன். அது உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பூக்கல, அத நீ மேட்ச் பண்ணிக்கிட்ட. ஆமா, சங்குப்பூ வந்து இன்னைக்கு வந்து 5 பூ பூத்திருக்குங்க. இந்த செடியை வந்து நான் எப்படி வச்சேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய செடி அப்படியே ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, நான் அப்படியே எடுத்துட்டு வந்து மண்ணில் வச்சுட்டேன். சீடெல்லாம் போடல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 சீட் போட்டேன், அது வரல. அப்புறம் சொல்லவும் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. 5 இல்லடா 6, இது மாதிரி இன்னொன்னு இருக்குது. ஒளிஞ்சிருக்கியாடா பாடி சோடா? உனக்கு கண்ணு தெரியலடா கோலி சோடா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு பெருசு போயிருக்கு பாருங்க. நான் எடுத்துட்டு வரப்ப இந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லடா, இது வரைக்கும் இருந்தது. இப்ப அது அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்கு. அவங்க அப்படியே புடிங்க கொடுத்தாங்க, அப்படியே இந்த பக்கெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். கார்டன்ல பாத்தீங்கன்னா இப்போ செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசா வளர ஆரம்பிச்சிச்சு. கூடவே ஈயும் கூட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சுங்க. நிறைய ஈ வருது. அது இங்க இருந்து இல்ல, கார்டன்ல இருந்து இல்ல, வெளியில டஸ்ட்பின்ல இருந்து வருது. தொட்டியில எல்லாம் சொரக்காவும் பீர்க்கங்காவும் போட்டிருக்கேன். இனிமேதான் வந்து நட்டு வைக்கணும். இன்னைக்கு எங்க குட்டீஸ் 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலி. காலை எழுந்திருக்கிறப்ப ஆச்சுக்கு அவ்வளோ ஹாப்பிடா. இவ்வளவு நாளா எழுப்புனா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ன்னு டைம் கேட்கறவங்க இப்ப லித்துமா நான் புதுதோ வந்துட்டம்மா அப்படின்ட்டு. அது பரவாயில்ல, என் பொண்ணு என்ன தெரியுமா கேட்கும், அம்மா 55 மினிட்ஸ்மா எங்க கத்துக்கிட்டான்னு தெரியல. முன்னாடி எல்லாம் 100, இப்ப அதுல இருந்து பாதி ஆகி 55 மினிட்ஸ்மா அப்படி சொல்லுது அந்த பொண்ணு. 100ல பாதி 50 தான், பட் அது எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டுக்குச்சு. 55 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு எழுப்பினோடனே ஜாலியா ஏஞ்சிட்டாங்க மேடம். எங்க குட்டீஸ் 2 பேரும் எப்படி ரெடி ஆயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் வந்து ஊர்ல இருந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணேன், அதோட முடிச்சிட்டேன். அதோட எங்க முடிச்சேன், என் உயிரெல்லாம் வாங்கினேன். நான் உட்காந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு அதை செஞ்சு கொடுன்னு வந்து, எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும் செஞ்சு ஒரு மாதிரி கொடுத்தா அதுல குறைய கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மேடம். செய்ய வாங்கன்னா வரல. நீங்களே சொல்லுங்க, இப்ப நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா கரெக்டா செய்யணுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம்? ஃப்ரெண்டு வந்து வேலை செய்யதான் வச்சிருக்கோம். அப்படி சொல்லல, நம்மளுக்கு வந்து ஆபத்து காலத்துல உதவு வர. அப்ப நீ ஆபத்துல இருக்கணும்டா, வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. வீட்டை கிளீன் பண்ணது ஒரு ஆபத்து காலம் தான்டா. பேரு இப்படிதான் நாங்க 2 பேரும் 2 பேரை கழுவி ஊத்திட்டு இருப்போம். சரியா? நீங்களும் தனியா ஒரு பக்கம் கழுவி ஊத்துங்க. ஆனா ஜீவிதா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டியை நம்ம காமிக்கணும்ல, நமக்குள்ள இருக்க திறமையை நம்மளே வச்சுக்கிட்டா பத்தாது. நம்மளோட திறமையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்தாச்சு. ஆமா, மெயினா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டை நான் அப்புறமா காமிக்கிறேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டீஸ்க்கு வந்து நிறைய யாரு ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்காம். குட்டீஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணுவாங்களா? அப்ப தயவு செஞ்சு இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அம்மாக்களான நாங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லடா. சோ மார்க் வந்து எங்களுக்கு தான். நாங்க மறுபடியும் எல்கேஜி சேர்ந்திருக்கோம். சரியா வச்சுக்கோங்க. அதுதான். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். எஸ், I like to fly. Bye. Bye. I will collect. I am honeybee. I like to fly. I will collect yellow and black. My color is yellow and black. My color is yellow and black. I will collect from flower and honey. Honey is healthy and sweet. Thank you.
இந்த இது முடிஞ்சது, காம்படிஷன் முடிஞ்சது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. ஓகே, உங்கள் மிஸ்ஸு கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா ஜாலியாக போல்டாக ஸ்மைலாக சூப்பராக சொல்கிற பாப்பா. அம்மா பார்ப்பேன் என்ன, உங்கள் மிஸ்ஸு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் அனுப்புவாங்க, நான் பார்க்குறேன் என்ன. ஹாப்பி அம்மா பார்த்து சொல்லு, ஹாப்பி I am happy. I like to fly. சொல்லிக்கிட்டே போறீ அச்சுக்குட்டி. மை கலர் இஸ் My color is black. அண்ட் எல்லோ. ஐயோ, இந்த காம்படிஷன்லாம் குழந்தைங்களுக்கு இல்லைங்க, நம்மளுக்கு தான் போல. நேற்று நைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். போ போ, 5 பாயிண்ட் தான். ஓடு ஓடு ஓடு. லித்து சொல்லுங்க. Good morning, everyone. My name is Carrot. சொல்லுங்க கேரட், அவ்வளோதானா? தேங்க்யூ எவ்ரி ஒன். Good morning, everyone. My name is Carrot. Carrot color is My color is orange color. Carrot shape is cone shape. Cone shape. I have more vitamins and minerals. I have more vitamins and minerals. உங்க அம்மாவை கூட்டு போயிடுவோம்மா. உங்க அம்மாவும் சைட்ல நின்று சொல்லி கொடுக்கும். என்ன ஜீவிதா, நீ தான் பிட்டு பேப்பரா? Thank you. Bye bye. பாய் பாய். நான் உன்கிட்ட மாட்டலடா, நீ தாண்டா என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு டீச்சர் நினைப்பாங்க. சூப்பரா இருக்கு. ஏ ஹனி, ஆடாம நில்லு. ஹனி எங்கேயாவது ஆடாம நிக்குமா? கேல மொய் 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 மொயின்னு பறந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கத்தார்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அது என்ன ஈவென்ட்னு நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதே ஈவெண்ட் தான். சவுத் இந்தியன் காலா. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சவுத் இந்தியன் சிங்கர்ஸ் வராங்க. பிரியா பவானி சங்கர், ரிமி டாமி, அதுக்கப்புறம் ரோஜா ரோஜா பாட்டு பாடின சத்யன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரியா ஜெயசன், அப்படின்னு நிறைய பேர் வந்து வராங்க. நான் கூட நல்லா தாண்டா பாடுவேன், ஆனா என்ன யாரும் கூப்பிடவே இல்லையே. நான் கூப்பிடுறேன், பிள்ளைங்க வந்து தூங்கலைன்னா உன்னை கூப்பிடுறேன். பேய் இப்படிதான் பாடுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறேன், சரியா? இரு சொல்ல விடு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான கிவ் அவே டிக்கெட் வந்து நம்மளோட இன்ஸ்டால வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட யூடியூப்லேயும் சொல்லலாம் அப்படின்றத. ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், சாரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்கள்ல. ஸோ உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டேக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணும். அதுக்கப்புறம் மை கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் கத்தார், இவங்க 2 பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் தரும் ரஞ்சோ. ஆமாம், ஃப்ரீ டிக்கெட் வந்து 5 கோல்டு டிக்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கிவ் அவே கொடுக்க சொல்லி. ஸோ உங்களுக்கும் அந்த டிக்கெட்ஸ் வந்துட்டு வரும். இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஏஷியா டவுன் ஆம்பி தேட்டரில் நவம்பர் 21 வந்து நடக்க போகுது. செம்மையாக வேற லெவல் வைபாக இருக்க போகுதுங்க. ஸோ எல்லாரும் அடுத்து வந்து அதுக்காக தான் வெயிட்டிங். ஆமாம், வெயிட்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்னோனோ சிட்டி, கியூ டிக்கெட்ஸ், அதுக்கடுத்து பிளாட்டினம் லிஸ்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 5 பேருக்கு 5 டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓகே, வாங்க லித்தன்யா. டேய் கேரட், ஹனிபி ஹனிபி சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது என்னடா தூங்கிருச்சு. காலையில ஹனிபி வேஷம் போட்டதுக்கே மத்தியானம் என் பொண்ணு தூங்கிருச்சு. ஏ பாப்பு குட்டி, இங்க பாருங்க, என்ன பண்ணீங்க ஸ்கூல்ல? சொன்னீங்களா? மைக்ல பேசுனியா? வாவ். நலித்தோ, நானும் ஸ்டேஜ்ல போய் மேக்லரா சொன்னேன். மேக்ல சொன்னியா? என்ன சொன்ன மேக்ல? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ஹனிபியும் கேரட்டும் இப்ப சைக்கிள் ஓட்ட போகுதா? வீட்டுக்கு வர ஐடியாலே இல்லைல்ல? பசிக்கலையா உங்களுக்கு? தூக்கம் வரலையா? எதுவுமே இல்லைல்ல? கேரட்டை இப்ப சாப்பிட போறோம் நாங்க. ஏ ஹனிபி, ஹனி எங்க? பி மட்டும் வந்திருக்கு. இப்பதானே நீ தூங்குற மாதிரி வந்த, அதுக்குள்ளார பாருங்க முழிச்சுக்கிட்டு விளையாடுறத. டெய்லி இதான் வேலை, எல்லாத்தையும் இங்கே நிறுத்தி வச்சுக்க வேண்டியது. அப்படியே எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, திருப்பி எடுத்து வச்சிட வேண்டியது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நம்ம கார்டன்லேயே பறிச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூப் தான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிடணும் போல். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சி வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு பூச்சி கூட கிடையாது.
பட் இன்னும் கொஞ்ச நாள் விட்டாலும் அது அந்த பூச்சிக்கு எப்படி தான் தெரியுதுன்னே தெரில. அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் பரவாயில்ல, சூப்பே வச்சுருவோம் அப்படின்ட்டு. குட்டீஸ்க்கு வேறு கோல்டு காஃப்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. இதை கொடுத்தா கொஞ்சம் இம்யூன் பூஸ்ட் ஆகும். அதனால தான் ஃபேமிலிக்கு கூட்டு வைக்கிற அளவுக்கே இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து சூப் தான் செய்ய போகிறேன். கூட்டு எதுவும் செய்யலை. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை நம்ம கார்டன்லேருந்து கிடச்சிருச்சு. ஹாப்பி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மரத்து முருங்கைக்கீரை வந்து பறித்து. ஏன்னா அந்த எனக்கு தெரியுதோ இல்லையா, அந்த பூச்சிக்கு தெரியறதுனால ஃபஸ்ட்டே அது சாப்பிட்டு முடிச்சிருது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சூப் வச்சு. ஓ ஏஞ்சிட்டிங்களா? எப்படிலாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கு பாருங்க. அவங்க அண்ணா வந்து கிளம்புறப்போ பிங்க் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி ஏந்திரியாச்சோ அப்படி சொல்லி எழுப்பி விட்டு போனான். அப்பயே எந்திரிக்கல மேடம், உனக்கு எல்லா ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வா ஸ்கூல் கிளம்பலாம் அப்படின்னோடனே தான் எந்திரிக்கிறாங்க. இது ஃபுல்லாக வந்து ஆர்என்பியில் வாங்கினோம் லாஸ்ட் டைம் ஷாப்பிங்கில். சரிடா. இது வின்டருக்கு போடுற மாதிரி. இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா ரெட்டாகில் வாங்கினோம். லாஸ்ட் வீக் ஷாப்பிங் போயிருந்தோம்ல ஃப்ரைடே. ஸோ அப்போ வாங்கிருந்து இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க மேடம். அச்சோ என்னாச்சு நேற்று உனக்கு? காஃபி. சரி பொறுமையா. சரிடா. காஃபு இருமலா? அப்புறம் கோல்டு, காது வலி. ஃபீவர் இல்லைடா, காது வலி தான். நேற்றுக்கு வந்து மார்னிங் எமர்ஜென்சி போயிட்டு வந்தோம். அச்சு நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போகல. 10 மணிக்கு படுத்ததுங்க, தூங்கவே இல்லை 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட தூங்க வைக்கிறதுக்காக அனுப்புனா அப்பயுமே தூங்கலை. சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காது வலின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தூக்க கலக்கத்தில் கால் வலின்ட்டு காலெல்லாம் பிடிச்சி விட்டு தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா கிட்ட போகும் எனக்கு காது வலிக்குதுன்னொடனே உடனே எமர்ஜென்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சரி தூங்கவே இல்லை, செய்யலை. ஆன்டிபயோட்டிக் அது இதுன்னு எல்லா மெடிசனும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் சரியான மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார மறுபடியும் ஆரம்பிச்சு. ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே, அதோட ஸ்பெஷல் தான் இது எல்லாமே. வாடா செல்லம், லாலா குளிச்சுட்டு கிளம்பலாம் வா. குளிச்சுட்டு கிளம்பலாம் வாடா பாப்பா. இப்போ பாப்பாவுக்கு வந்து காஃப் இருக்குது, காது வலி சரியாயிடுச்சு. ஃபீவர் இல்லை, கோல்டு காஃப் தான் இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிட்டீங்களே, வேறு லெவல். பார்த்து போங்க. பிடிச்சிருக்கா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு? வேறு ட்ரெஸ் காமிச்சா இதுதான் வேணுன்றாங்க. இந்த வயசுல செலெக்ஷன்லாம் தெரியுது மேடம்க்கு. சூப்பர். பார்த்தீங்களா டான்ஸு? தேங்க்யூ. எனக்கா? இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.